வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூலை 23 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் தவம் என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார். இந்த சிந்தனையிலே நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருகிறார். வாருங்கள் கேட்போம். தவம் என்றால் என்ன? தவம் எப்போது, எங்கே, எந்த திசையிலே செய்யலாம்? தவம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதற்கான எல்லா விதமான விளக்கங்களையும் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் இன்றைய சிந்தனையிலே தருகிறார்கள். தவம் என்பது நம்முடைய மனத்தை கூர்மையாக்கி கொள்வது, அதற்கு ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பது. இதுவரையில் மனம் எங்கெங்கெல்லாம் ஓடி சென்று கொண்டிருந்ததோ அங்கேயே அலைந்து கொண்டிருக்கிற மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்கிற ஒரு முயற்சி, பயிற்சி, அதுதான் தவம். அப்படி என்றால் தவத்தை எப்பொழுது செய்யலாம்? படுக்கும் போது செய்யலாமா? பேருந்தில் பயணம் செய்யும் போது செய்யலாமா என்பதற்கெல்லாம் சொல்லும்போது சொல்கிறார், தவம் என்று ஒன்றை செய்ய முற்பட்டால் அதற்கு தேவை ஒரு உடலும் உயிரும். அவ்வளவுதான். இதற்கு கால நேரம் என்றெல்லாம், இந்த திசை என்றெல்லாம் கணக்கில்லை என்று சொல்லுகிறார். தவம் எப்போதும் செய்யலாம், எங்கும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனால், எந்த செயலை செய்யும் போதும், கருதவத்தை ஆரம்ப சாதகர்கள் செய்யும் போது புருவ மத்தியில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள். கர்மயோக செயல்கள், கர்ம ஞான கருவிகளை கொண்டு இயக்கும் போது புருவ மத்தியிலேயே நினைவு வைக்க வேண்டும் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள். அப்படி தவம் செய்வதனால் என்ன பலன் என்கிற கேள்விக்கு சொல்கிறார், தவம் செய்வதனால் உடலிலேயே முதலிலே ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும், அதை நீங்கள் உணரலாம், உங்கள் ரத்தம் சுத்திகரிப்பு ஆகும் என்று சொல்லுகிறார். உண்மை. அதற்கு அடுத்தது, நம்முடைய வாழ்க்கை சிக்கல்களை எல்லாம் அறுத்துக் கொள்வதற்கும், வாழ்க்கையில் நிறைவும் அமைதியும் அன்பையும் பெறுவதற்கு தவம் உதவி செய்யும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள் என்கிற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.